ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜிஆர்டிபி சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எடுத்த ட்ரேடுடைய ரிசல்ட்டு தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சு, நம்ம என்ன மாதிரி ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, மார்க்கெட்டுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க, அல்லது ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இப்போ தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்களும் என்ன பண்ணிடாதீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து ஒரு இம்ப்ரெஸ் ஆகிறதுனாலையோ நீங்கள் உடனே ட்ரேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கேபிட்டல் அப்படிங்கிறது 100% ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. இன்றைக்கி எனக்கு ஒரு ப்ராஃபிட் வரும், நாளைக்கு ஒரு லாஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனால எனக்கு ஒரு லாஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியும். ஸோ பிகினராக இருக்கிறவங்க நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டாம். நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறமேல நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னாக்கா, நான் இன்றைக்கி நிஃப்டியில் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். 22,950 அப்படிங்கிற ஒரு புட் ஆப்ஷன் பிஇ என்ட்ரி நான் ஒன்று எடுத்திருந்தேன். எனக்கு இன்றைக்கும் ஆல்மோஸ்ட் 7% ப்ராஃபிட் கிடச்சிருந்தது. நான் மார்க்கெட்டுக்கு வரும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை மணிக்கு அப்படின்னா ஒரு 9:25 இருக்கும். அந்த டைமுக்கு தான் மார்க்கெட்டுக்கு என்டர் ஆனேன், என் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு. ஸோ 9:30க்கெலாம் நான் என்ட்ரி எடுத்துட்டேன். எனக்கு என்னுடைய ஸ்ட்ராட்டஜி நான் 9:30க்கெலாம் என்ட்ரி கொடுத்துட்டு இதை நான் பார்த்த உடனேவே எடுத்துட்டேன். ஸோ இன்னொரு 5 மினிட்ஸ் கிட்ட 9:35-36க்குலாம் என்னோடய ட்ரேடே முடிஞ்சிடுச்சு. நான் மார்க்கெட்டை விட்டு எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ எனக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் இருக்கும் ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன், அதாவது ஒரு 7% எனக்கு ரிட்டர்ன் கிடச்சிருந்தது. ஆல்ரெடி 27% ரிட்டர்ன் இருந்தோம் நேற்று வரைக்கும். ஸோ இன்றைக்கி இந்த ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த 7% ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா 34% ஓவராலாக இது வரைக்கும் ப்ராஃபிட்டில் இருக்கும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் இதே மாதிரி பார்த்துட்டு உடனே ட்ரேட் எடுத்துடாதீங்க. நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு தென் உங்களுடைய ட்ரேடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கான பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டே ஃபஸ்ட்டு. ஸோ அதை ஒரு பிகினர் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். நான் எந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தேன் அப்படின்னாக்கா, இந்த பிக் கேண்டில் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த இடத்துல நான் என்ட்ரி பண்ணிட்டேன். என்னோடய ஸ்ட்ராட்டஜி எனக்கு டைமில் இது பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அதை என் ஸ்ட்ராட்டஜி அழகாக சொல்லி கொடுத்ததுனால நான் அதை எடுத்துட்டேன். எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்ச உடனே என்னோடய டார்கெட்டு ஹிட் ஆன உடனே நான் உடனே வெளில வந்துட்டேன். இந்த லோவை கட் பண்ணால் கொஞ்சம் கீழே போகும். இந்த கேண்டில் வெளியில் ரெட் கேண்டில் வச்சேன்னா கொஞ்சம் கீழே வாய்ப்பு இருக்குது. இந்த லைனுக்கு மேலே போனால் ஸோ அந்த ஹை வரைக்கும் போகும். இந்த ஹையும் கொஞ்சம் கட் பண்ணி நம்ம ரெசிஸ்டன்ட் லைனுக்கு மேலே போனால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லை இந்த நம்ம ட்ரேட் எடுத்து அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்ததுன்னா ஒரு ரேஞ்சு மார்க்கெட்டை சைடுவேஸ்னு சொல்லுவாங்க. ஒரே இடத்துலையே அப்படி மார்க்கெட் மூவ் ஆகிட்டு அதுக்குள்ளேயே மூவ் ஆகிட்டு ஒரு சின்ன மூவ்க்குள்ளேயே இருக்கும், அங்கேயே சஸ்டெயின் ஆகும். ஸோ நமக்கு அந்த ரேஞ்சிலேயே நமக்கு ஒரு நல்ல 2000 அபோவ் நம்ம ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் எதுவாக இருந்தாலும் நம்ம எடுப்போம். ஒரு சைட்வேஸ்லேயும் நமக்கு என்ட்ரி கிடைக்கும். நம்ம சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல இருந்தது அப்படின்னா மார்க்கெட் இங்கே இருந்தது அப்படின்னா இதுக்கு கீழே போய் இது பண்ணிச்சு, க்ளோஸ் வச்சு பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் நெக்ஸ்ட்டு மேலே கீழே டவுன் ட்ரெண்டில் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல அதுக்கு மேலே போச்சு அப்படின்னாக்கா இந்த லைனுக்கு மேலே மார்க்கெட் மேலே போகும், அந்த ஹை வரைக்கும் சொல்லியிருந்தோம். அந்த ஹையையும் ஒரே கேண்டில் போய் கட் பண்ணியிருக்கு. மார்க்கெட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அந்த லைன்கிட்ட நம்ம கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் கூட ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரே கேண்டில் அவ்வளோ புல்லிஷாக போய் கட் பண்ணியிருக்கு. கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கேண்டில் வந்த உடனே அடுத்த கேண்டில் உள்ளே போயிடுச்சு. ஒரு கேண்டில் வெளியில் வருது, நெக்ஸ்ட் கேண்டில் உள்ளே போகுது. அதாவது கேண்டில் அந்த லைனை பிரேக் பண்ணி வெளியில் வச்சு ஒரு ரெட் கேண்டில் கூட வரல,
பிரேக் பண்ண உடனே மேலே தான் அந்த சப்போர்ட் லைன் கீழே வந்துன்னா அகெயின் வந்து மார்க்கெட் மேலே போய் தான் சஸ்டைன் ஆகுது. இதை பார்க்கும்பொழுது மார்க்கெட் வந்து இன்றைக்கி மேலே போக தான் ஆசைப்படுதுன்னு பார்த்த உடனே நமக்கே தெரியுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் மதிய டைமிங்லாம் என்ட்ரி ஆகிறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேறு ஆப்ஷன் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுனால அப் ட்ரெண்ட் கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இங்கேயே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம முடிச்சிட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சைட்வேஸில் இருக்கும்பொழுது நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா என்ட்ரி கிடச்சி. மார்க்கெட்டை பாருங்கள், ஒரு டபுள் பாட்டம்னு சொல்லுவாங்க, இல்லை ஈக்குவல் லோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு மார்க்கெட்டு. பிகினராக இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து உங்களுடைய கேஷை வந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய டயத்தை வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் எப்போதும் பண்ண போகிறதில்ல. இந்த ட்ரேடிங்க்கு வரீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து ரொம்பவும் டைம் எடுக்க போகிறதில்ல. மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு 1 மந்த்து ஸ்பெண்ட் பண்ணால் கூட, ஒரு நாளைக்கு 1 ஹவர் 2 ஹவர்னால் 1 மந்த்து ஸ்பெண்ட் பண்ணால் கூட உங்களுக்கு போதும். நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கே போய் லேர்ன் பண்ணாலும் சரி தான், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மைண்டு மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண தெரியணும். ஸோ அந்த வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரிலாம் ட்ரேடு வந்து எடுக்க முடியும். எல்லா ட்ரேடையுமே நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் வந்து கால்குலேஷன் வந்து நம்ம எப்படி பண்ணணும்னா, இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஒரு 8 ட்ரேடு வின் பண்ணியிருக்கோம். அந்த 8 ட்ரேட் வந்து எடுத்திருக்கோம். அந்த 8 ட்ரேடில் நம்ம வந்து ஒரு 7 ட்ரேட் வந்து வின் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னும் வந்து 2 ட்ரேட் வந்து பேலன்ஸ் இருக்குது 10 டேஸ்க்கு. ஸோ அதில் பார்க்கும் பொழுது ஒரு 30% ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து இனிமேல் ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சுட்டு, பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 4% இருக்குது இல்லையா, ஸோ அதை தான் ரிஸ்க்காக வச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 நாளை வந்து ட்ரேட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எஜுகேஷ்னல் பர்பஸாக ஷேர் பண்ணியிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் வந்து இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.